சிங்கமும் எலியும். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. சிங்கம் வேட்டையாடி நன்கு சாப்பிட்ட பிறகு களைப்பால் அயர்ந்து தூங்கிவிட்டது. அந்த வழியாக வந்த எலி சிங்கத்தை பார்த்து மெதுவாக அதன் அருகே சென்று அதன் மேல் ஏறி விளையாடியது. திடீரென சிங்கம் விழித்து கொண்டது. உடனே எலியை பிடித்து, ஏய் சுண்டலியே, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் மீது ஏறி விளையாடுவாய்? உடனே எலி, சிங்கராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அழுதது. நான் இன்று நிறைய சாப்பிட்டு விட்டேன், உன்னை சாப்பிட மாட்டேன், அதனால்தான் நீ என்னிடமிருந்து தப்பித்து விட்டாய். இனிமேல் என் கண்ணில் பட்டால் உன்னை அப்படியே விழுங்கி விடுவேன் என்று சிங்கம் சொன்னது. எலி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியது. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் சிங்கத்தை பிடிக்க வலையை விரித்து இருந்தார்கள். அந்த வழியாக வந்த சிங்கம் வலையில் மாட்டி கத்தியது. சிங்கம் கத்தும் சத்தத்தை கேட்டு எலி அங்கு சென்று, ராஜாவே, நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று தன் கூரிய பற்களால் வலையை கடித்து அறுத்தது. சிங்கம் தப்பியது. ரொம்ப நன்றி எலியே, நல்ல வேளையாக என்னை வேடர்களிடமிருந்து தப்ப வைத்து விட்டாய். சின்ன சுண்டலிதானே, என்ன செய்யும் என்று நான் தப்பாக நினைத்து விட்டேன். நீ எப்போது வேண்டுமானாலும் என் மீது ஏறி விளையாடலாம் என சிங்கம் கூறியது. இனி நீயும் நானும் தோழர்கள். நாம் யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.